ஹலோ ஸ்கிப் பண்ண வேணாம், இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுங்க. இன்றைக்கு என்னடா கண்டென்ட் போடலாம்னு யோசிச்சு கொண்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்க ஒரு பிரச்சனை, மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அந்த ஒரு ஆள்ட, அதாவது ஒரு தனிநபற்ற உடலமைப்பை வச்சு அவரை மதிப்பிடுறது. ஓகே, இப்போ பார்க்க போகிறோம்டா, குறிப்பாக ஒருத்தன் மெல்லிசா இருக்கானண்டா, அவன் பலமில்லாதவன், சாப்பிட்றதே இல்லை, நூடுல்ஸ், நெத்தலி, ஸோ அப்படிப்பட்ட பேர்களை வச்சு அவனை இவன் சமூகம் வேறு, அவன் சமூகம் வேறு, ஸோ அப்படி ஒதுக்குறது. இப்போ ஒருத்தன் ஃபேட்டாக இருக்கானண்டா, அவனை ஜானை, டைனோசர், ஸோ அப்படியெல்லாம் சொல்லி அவனை அந்த சமூகத்திலேருந்தே இன்னொரு இதாக பார்க்குறது. ஸோ என்னத்துக்கு இப்போ ஒருத்தன் உடலமைப்பை வச்சு அவனோட டேலண்ட் அவனுக்குள்ளே தான் இருக்கும். உடலமைப்பு எப்படி கடவுள் கொடுத்தாரோ அப்படி அதங்களோட முயற்சியால் மாற்றிக்கொள்ளையிலுமே தவிர உடலமைப்புக்கும் டேலண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, ஸோ உடலமைப்பை வச்சு ஒருத்தரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இப்போ சொல்லுவாங்களா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அதாவது ஒரு புத்தகத்தின் மட்டையை வச்சு அந்த புத்தகத்தில் இருக்கிற விடயங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ண இயலாது, முடியாது. ஸோ வேண்டாம், விட்டுருங்க. ஓகே, ஒருத்தரையும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், அவங்க அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. அதோட அவங்களோட டேலண்ட்டை அவங்க தேவைப்படுற சமயத்தில் அவங்க அதை வெளிக்காட்டுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச்.